பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் என்ன இன்னொரு விசேஷம்னா, இங்கே மிகப்பெரிய குளம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து வடக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறார். வடக்கை நோக்கி யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதாவது நீங்கள் 4 கை பிள்ளையார் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 4 கை பிள்ளையார் அதிகமாக பார்த்துருப்போம். 2 கை பிள்ளையார், அதுவும் வந்து கொழுக்கட்டை மோதகம் வந்து லெஃப்ட்டில் வச்சுருப்பார். இதில் அப்படி இல்லாமல் சிவலிங்கத்தை வைத்து யோக நிலையில் அமைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வலம்புரி சங்கம் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி கடாட்சன்னுவாங்க. அது வீட்டில் வச்சாலே செல்வம் கொழிக்குன்னுவாங்க. அந்த மாதிரி விநாயகரும் வந்து வலம்புரி பக்கம், அவர் துதிக்கை வந்து வலது பக்கம் இருக்கும், வடக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறார். நாமும் இந்த கோயிலுக்கு வரும்போது வடக்கு பக்கமாக வட கோபுரம் வழியாக உள்ளே வந்து அவரை தரிசித்து விட்டு கிழக்கு கோபுரமாக வெளியே வருவது தான் நல்லது என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அது மிகச்சிறந்த பலனையும் அளிக்கிறதாம். அதனால் நேயர்களே கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வந்து தரிசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்.
நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் மட்டும் இல்லைங்க, இது திருவீசர் அப்படின்னு சொல்கிற சிவனும் இருக்கிறாரு, சிவகாமி அம்மா இருக்காங்க. அப்புறம் வந்து லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட ஆறுமுகமாகவும் காட்சியளிக்கிறார். அப்புறம் தண்டபாணி முருகனாகவும் பழனியில் இருப்பார் இல்லையா, அப்படியும் காட்சியளிக்கிறார். அப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்தல விருட்சமாக மருத மரம் இருக்கிறது. இதுவரை பல சிறப்புகள் வந்து இந்த கோவிலுக்கு இருக்கின்றன. நீங்கள் ஒரு முறையாவது வந்து இந்த கோவில் வந்து தரிசித்து போகணும், வந்து பிள்ளையாருடைய அருளாசியை பெற வேண்டும் என்று பக்தியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோல் வருங்காலங்களில் பல நிகழ்ச்சி எடுத்து வழங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார்பட்டி பக்கத்திலே வந்து குன்றக்குடி முருகன் இருக்கிறாரு, அவர் மலை மேலே இருக்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட 100-150 படிக்கட்டு இருக்கான். அங்கே போகிறோம், அதையும் எடுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்திற்காக.